விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. இந்திய குடியரசுத் தலைவராக அடுத்து யார் வரப்போறாங்கங்கிற பரபரப்பு ஆரம்பிச்சிடுச்சே. இந்திய குடியரசுத் தலைவராக யார் வர்றாங்க அப்படின்றத விட காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் யார் முதல்ல தலித் ஆதரவாளர் அப்படின்றத காட்டிக்கிறதுல தான் இந்த போட்டி நடந்துச்சு. பிஜேபி முந்திக்குச்சு. குடியரசுத் தலைவர் பதவிக்கு ராம்நாத் கோவிந்த் அறிவிக்க பிஜேபிக்கு என்ன காரணம்? யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர் என்ன ஜாதி அப்படின்னு பார்க்குறது மிக மோசமான விஷயம். தலித் வேட்பாளர்னு சொல்கிற மாதிரி ஒரு பிராமணரை வேட்பாளராக அறிவிச்சிருந்தாங்கன்னா பிராமண ஜனாதிபதி வேட்பாளர் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ராம்நாத் கோவிந்த் உண்மையிலே தலித்தா அப்படின்ற புது சர்ச்சை இப்போ கிளம்பியிருக்கு. கோலி கோரி அப்படின்ற ரெண்டு உட்பிரிவுகளை சொல்லி கோரி அப்படின்ற பிரிவு ஊபி மாநிலத்தில் தலித் பிரிவாகவும், கோலி அப்படின்ற பிரிவு குஜராத் மாநிலத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவாகவும் சொல்லப்படுது. அதனால் இவர் உண்மையிலேயே தலித்தா மிகவும் பிற்படுத்தப்பட்டவரா அப்படின்ற சர்ச்சையும் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் என்ன நோக்கத்துக்காக ராம்நாத் கோவிந்த் பிஜேபியால் நிறுத்தப்படுறார் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். எதுக்காக ஒரு தலித் கேண்டிடேட்டை பிஜேபி நிறுத்தினாங்க? பொதுவாகவே பிஜேபிக்கு ஒரு உயர்ஜாதி அடையாளம் இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த தலித் வேட்பாளரை நிறுத்தினாங்க. இன்னொன்று, காங்கிரஸுக்கு எப்பவுமே தலித் வாக்கு வங்கி பலமாக இருக்கும். அதை உடைக்கிறதுக்காகவும் இதை நிறுத்தினாங்க. இதை மீறி ஒரு மிகப்பெரிய அரசியல் காரணமும் இதுக்குள்ளே இருக்குது. அரசியல் காரணமா? அத்வானியை ஜனாதிபதி ஆக்குங்கன்னு ஒரு குரூப் கேட்டது, ஜோஷியை ஜனாதிபதி ஆக்குங்கன்னு இன்னொரு குரூப் கேட்டது, மோகன் பகவத்தை ஜனாதிபதி ஆக்குங்கன்னு இன்னொரு குரூப் கேட்டது. இந்த 3 பேருமே ஜனாதிபதி ஆக்குறதுக்கு மோடிக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இவங்க 3 பேருமே இவருக்கு அடக்கமானவங்களாக இருக்க மாட்டாங்க. அதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் தான் ராம்நாத் கோவிந்த். அதே நேரத்தில் தலித் ஒருத்தரை நியமித்தோன்னா இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வராது. அதை தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடை மோடி பண்ணார். அத்வானி ஜோஷியை அவாய்ட் பண்ணனால பிஜேபியோட ஒன் மேன் ஆர்மி ஆயிட்டாரே மோடி. ராம்நாத் கோவிந்தை தான் அறிவிக்க போகிறோன்னு அத்வானிகிட்ட மோடி நேரடியாக சொல்லாமல் யாரோ ஒருத்தர் மூலியமாக சொல்லி அனுப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு பிறகு அத்வானியால் என்ன பண்ண முடியும்? காங்கிரஸ் வேட்பாளராக கோபாலகிருஷ்ண காந்தியை நிறுத்த போகிறதா சொன்னாங்களே. பிஜேபி சார்பில் தலித் வேட்பாளர் ஒருத்தரை நிறுத்தின பிறகு காங்கிரஸ் சார்பில் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவரை நிறுத்தினா அது விமர்சனம் அதிகமாகும் அப்படின்றதுக்காக தான் மீரா குமாரை அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால இந்த ஜனாதிபதி தேர்தல் அப்படின்றது யார் தலித்துகளோட நண்பர் அப்படின்றத காட்டுறதுக்கான தேர்தல் தான். ஆனால் இவங்க 2 பேருமே தலித்துகளோட நண்பர் இல்லை அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். இதை மாதிரி பல பொலிட்டிக்கல் குவெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.